ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து நேற்று நம்ம போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து நான் போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த இந்த க்ரீன் கலர் லைன்லாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்துருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து இது பிரேக் அவுட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பவுன்ஸ் ஆகி வந்திருக்கு மறுபடியும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இது வருது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் போட்டிருக்க ரெண்டு ட்ரெண்ட் லைனும் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நான் ஆக்சுவலாக மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து என்னால் ட்ரேட் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ இந்த ரெண்டு ஆரஞ்சு கலர் லைன் வந்து நான் ஏன் போட்டிருந்தேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துல இருக்க 7.1K செல்லர்ஸ் வந்து இங்கே இந்த இடத்துல நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த இது வந்து அதுக்கடுத்து எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து பையர்ஸ் வந்து ஜெயிச்சதாக அர்த்தம். ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அவன் பார்த்திங்கன்னா மேலே போயிருந்திருக்கான். ஸோ நான் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு 10.50க்கு. ஸோ ஈவன் 10.50க்கு வந்து நீங்கள் நிஃப்டியில் பார்த்துருந்தாலுமே வந்து அதுவும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆன மாதிரி தான் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த பிரேக் அவுட் வச்சுட்டு நிஃப்டியில் போயிருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டே இருந்திருக்கும். ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு செல்லிங் இதே வரல. பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்டெடியாக வந்து நல்லா மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த இதை போய் வந்து எடுத்துருந்துருக்கலாம். என்னால் அந்த டயத்தில் வந்து என்னால் ட்ரேட் எடுக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட போகும்போது வந்து நான் பார்த்தேன் இதை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது. ஓகே, இந்த இது பிரேக் அவுட் ஆனால் வந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்து இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 20 மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் இருக்குது 20 மூவிங் ஆவரேஜ் அதை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டே ஆகவே இல்லை. அதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மூவிங் ஆவரேஜை வந்து இப்போ வரைக்கும் வந்து இக்னோர் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் என்ட்ரானது இந்த கேண்டில் அப்போ. ஸோ 12 என்னோடய ஆர்டர் புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் 12 இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கே வரும்போது எனக்கு 1200 ப்ராஃபிட் இருந்தது. பட் இந்த ஒரு கேண்டில் ப்ளஸ் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து கீழே போகிற மாதிரி இருந்ததா. ஸோ அதனால் அந்த டைமே வந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து 500 ருபீஸ் ப்ராஃபிட்லேயே வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து போடும்போது 340 டார்கெட் போட்டிருந்தேன். 335 வரைக்கும் தான் வந்தாங்க. ஸோ அது ஹிட் ஆகலைன்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து விற்றுட்டேன். விற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நல்லா மேலே போயிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நியூ ட்ரேடர்ஸ் நடக்கிற மாதிரி தான் வந்து நடந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காலையில் இங்கே ஒரு என்ட்ரி இருந்திருக்கு. அதுக்கடுத்து இங்கே ஒரு என்ட்ரி இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போயிருந்துருக்கு ட்ரெண்ட் லைன்லாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து வந்து கரெக்டாக வந்து இங்கே நிற்கிது. ஸோ இப்போ நான் இன்னும் வந்து ட்ரேட் வந்து ஃபுல்லாக காலையில் என்ட்ரானதை ஃபுல்லாக வச்சுருந்தேன்னா நேரம் வந்து நல்லா வந்து ப்ராஃபிட்டு பார்த்துருக்கலாம். இந்த போன வாரம் பண்ண லாஸ் எல்லாம் ஒரே ட்ரேட்லேயே வந்து ரெக்கவர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நிறையா வேலை இருந்தனால நான் வந்து வெளியே போயிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் நெகட்டிவ். ஸோ ஈவன் தோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 675 பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா வந்து பேங்க் நிஃப்டி எப்படியும் 1200க்கு மேலே வந்து போயிருந்திருக்கும். ப்ளஸ் வந்து பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவில் இருந்திருக்கு. ஈவன் நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கொட்டாக் பேங்க் வந்து நல்லா இதாக இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து டாப் கெய்னர் இருந்த இதில். ஸோ 3.24% ஏறி இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து நேற்று வந்து நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஸ்ஆர்டி டிரான்ஸ்போர்ட்லாம் 6%க்கு மேலே, மற்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆஸ்டர் டிஎம்லாம் 2%, அப்புறம் டைட்டன், டாடா மோட்டார்ஸ், எல்என்டி மோஸ்ட்லி எல்லாமே வந்து நல்லா இதாக இருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கார்டிம் இந்த இது நான் முன்னாடி நான் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன், ஒரு தடவை பிரேக் அவுட் கொடுத்ததுன்ட்டு. ஸோ அதுக்காண்டி வந்து இந்த கார்டிம் இந்த இதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை பார்த்தீங்கனாலுமே வந்து மைனர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆன மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டிம் வந்து மைனர் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி வந்து தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து நான் தப்பே பண்ணல. இன்றைக்கி நான் எந்த தப்புமே வந்து பண்ணவே இல்லை. ப்ராப்பராக கரெக்டாக என்ன அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுபடி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக எதுவுமே வந்து இதாகலை. ஸோ மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து போயிருந்திருக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் டே ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக போயிருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கன்சால்டேஷன் அப்பையும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் போயிருக்கு. ஸோ ஈவன் கேமரிலாவில் வந்து நீங்கள் பார்த்திங்கனாலுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டெய்லி கேமரிலா. ஸோ அதை பிரேக்கே ஆகலை. அங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் போயிட்டான். இங்கே இருந்தால் இதுக்கு மேலே இருந்ததுன்னா பையிங் ட்ரேக்கர் ஆகும், இதுக்கு கீழே போனால் செல்லிங் ட்ரேக்கர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இங்கே 10.50க்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருந்திருக்கு. 10.50க்கும் வந்து நிஃப்டியை பார்த்தீங்கனாலுமே வச்சுக்கோங்களேன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஆனால் நிஃப்டியை பார்த்துட்டு அங்கே நிஃப்டியில் போயிருந்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் வந்து போயிருந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி சரியான மூவ்மெண்ட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் கன்சால்டேஷனே இல்லை, ஓரளவுக்கு வந்து நல்லா டீசெண்டாக மேலே வந்து பேங்க் நிஃப்டி நல்லா போயிருந்திருக்கு. ஸோ நாளையோட ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனோட இது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலரில் போட்ட லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும், இந்த ட்ரெண்டு ப்ளஸ் இந்த ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து இது பண்ண. ஸோ ஆஸ் பர் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் படி பார்த்திங்கன்னா வந்து நல்ல இது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஆர்டர் ஃப்ளோ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த எந்த இடத்துல பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, எந்த இடத்துல செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்காங்கன்ட்டு நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இதில் படி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனே ஆகிருந்திருக்கு. நேற்றோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் ஓப்பனே ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ட்ரைவ் செட்டப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுங்கிறது வந்து அது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் அப்படி வந்து சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா நல்லா ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கும். ஸோ நான் என்னோடய பொசிஷனை சீக்கிரமே வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக பையனை வந்து ஸ்கூலில் இருந்து கூப்பிட வேண்டியது, அதனால் வந்து பொசிஷனை சீக்கிரமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் 340க்கு இது பண்ணேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவன் போயிருந்திருக்கான். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பெட்டராக இது பண்ணுறேன். தேங்க்யூ.